உங்க வீடியோல பார்த்தேன். என்னன்னா இன்பநிதி அவர் மேல ஒரு விமர்சனம்லாம் வச்சிருந்தீங்க. கருணாநிதி இப்ப ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் இருக்காங்க, விமர்சனம் சரி. இவர் இன்னும் வரலல்ல. அரசியலுக்கு இன்னும் வரல. சினிமா துறைக்குள்ளும் இன்னும் வரல. இப்ப தான் வரப்போறாருன்னு கேள்விப்படுறோம். அவர ட்ரோல் பண்றது ஒரு பெர்சனல் அட்டாக்கா பண்றீங்களா என்ன? பர்சனல் அட்டாக்னா, நீங்க இன்பநிதிக்கும் நாங்க வந்து துணை இருப்போம்னு சொன்னது யாருங்க? இன்பநிதிக்கும் நாங்க துணை இருப்போம்னு சொன்னது யாரு? நம்ம அமைச்சர். துரைமுருகன் தானே! அப்புறம் இன்பநிதி இப்பலாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பா வரிய டீ ஷர்ட்ட போட்டுட்டு கட்சி கொடிய நீ கட்சி கொடிய வச்சேன்னா அப்புறம் உன்ன கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? நீ கட்சி கொடிய வச்சிருந்தா உன்ன கேள்வி கேட்க தான் செய்வாங்க. சரியா? 2வது உனக்கு எதுக்கு காவல்துறை வந்து முழு பாதுகாப்பு குடுக்குது? முதலமைச்சருடைய இல்லம் அப்டின்னா, உனக்கு பாதுகாப்பு குடுக்கலாம். முதலமைச்சருடைய பேரன், நீ போய் பீஸ்ட் படத்த பார்க்குற. அத ஏன் உங்க வீட்லயே பார்க்கலாம். இல்ல உங்க அப்பா வந்து ரெட் ஜெயண்ட்ன்னு ஒரு பெரிய புரொடக்ஷன் ஹவுஸே வச்சிருக்காரு. அவர் சொன்னாருனாக்க ஏதாவது ஒரு தியேட்டர்ல தனி ஷோவே போட்டு குடுக்க போறாங்க. நீயும் நண்பர்களும் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ பொதுமக்கள் வரக்கூடிய தியேட்டர்ல தான் போய் பார்ப்பேன்னு வீம்புக்கு பிடிவாதம் பிடிச்சு நீ 4 மணிக்கு போற. 4 மணிக்கு நீ அந்த தியேட்டருக்கு போறதுக்கு முதல்ல காவல்துறை அனுமதி மறுத்திருக்கணும். ஏன்னா, நீ ஒரு விவிஐபி உடைய மகனோ, பேரனோ. சரியா? எ அங்க பிரச்சனை ஆகலாம். எதுக்குங்க ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு தெரியும். விஜய் படம், அஜித் படம்னா எவ்வளவு கூட்டம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது எதுக்குங்க ரிஸ்க் அப்டின்ட்டு.